வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சில பெரிய அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். கோடி யார் தோக்கடிப்பா, அதாவது ரா நெட்ஃப்ளிக்ஸில் வர புது ஸ்டேஜ் என்ன, ஜான்சனோட ரிட்டைர்மெண்ட் கேன்சலா, அதெல்லாம் ஒரு சில அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எனக்கு கொஸ்டின் என்ன டீம் ரோமன் டீம் ரொனால்டோன்னு போட்டிருக்கா. அவன் ஏன்னா ஃபஸ்ட் எடுத்துனே ரொனால்டோ பற்றி தான் பேச போகிறேன். ஒரு 10 செகண்ட் தான் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். டீம் ரோமனா டீம் ரொனால்டோ. நம்பர் 1 ரொனால்டோ பற்றி தான். ஏன்னா ரொனால்டோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஏகப்பட்ட ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு. என்னென்னா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சார். ஏன்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்தா ட்ரெண்ட் ஆவாங்களா, அந்த மாதிரி தான். ஏன்னா ஆரம்பிச்சு 21 மணி நேரத்தில் 1.81 crore சப்ஸ்கிரைபர் வாங்கியிருக்காரு. இது உண்மையிலே ஒரு ரெக்கார்டு தான். யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ 21 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ 1.2 crore, அப்படியே எல்லாமே வரிசையாக ஒரு 19 வீடியோ போட்டிருக்காரு. 19 வீடியோமே தாண்டிடுச்சு. 1.81 crore போயிருக்காரு. யூடியூபோட பெரிய ரெக்கார்ட்னே சொல்லலாம். சரி, ஓகே, டைம் யூஸ் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கோடி ரோட் பற்றி தான். கோடி ரோடு வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்ஸ் சாம்பியன் ஆயிருக்காரு. ரெசல்மேனியா 41 அப்புறமா இன்னும் வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு கரெக்டான ஃபியூடே கிடையாது. ஏஜே ஸ்டைல் இப்போ வந்து மொக்கப்படுறக்கா கெவின் ஓவன்ஸ் வந்து வச்சு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை கோடி ரோடுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுத்தா அவர் ரோமன் ரைன்ஸ் மாதிரி தெரிவார். சரி, அப்படி யார் கோடி ரோடு டீத்தரை போனால் அதிக சான்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்டன் பற்றி சொல்லணும்னா, ராண்டி ஓட்டனை ஒரு மேட்ச்சே இன்னும் வரைக்கும் WWE ஜெயிக்கல. எப்போ ரிட்டர்ன் ஆனாலும் அது வரைக்கும் எல்லா மேட்ச்லேயுமே தோக்கடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இவர் வந்து நம்ம கோடியை டீத்ரோன் பண்ணுறதுனால சான்ஸு ஒரு 50% தான். ஃபைனல் பாஸ் ராக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா கடைசி சொல்லிட்டு போயிருக்காரு, கோடி எப்போ நான் ஃபேஸ் பண்ணுறேனோ அப்போ வந்து அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் கூட அதை வந்து ராலே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார் ராக்கு. அதனால அதாவது இப்போதைக்கு ராக் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகி ஒரு ராயல் நம்பருக்குள்ளே கோடியோட ஃபேஸ் பண்ணி அகைன்ஸ்ட் ஒரு சாம்பியனாக அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறமா ரோமன் வர்சஸ் ராக்குக்கான ஒரு ட்ரீம் மேட்ச் அது நடக்குமான்னு தெரியல. அது வந்து ரெசல்மேனியாவில் போட்டிருக்காங்க. ஏன்னா ராயல் நம்பர் பண்ணால் ஒரு 90% சான்ஸ் இருக்குது. ப்ராக் லெஸ்னர் பற்றி பார்த்தீங்கன்னா, ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன் ஆகி கோடி கூட சம்மர் ஸ்லாம்லேயே ஃபேஸ் பண்ணியிருக்கணும் ஸ்டோரி படி, அதாவது சொன்ன ரூமர்ஸ் படி. ஆனால் வரல. அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 3 வாரம் தெரில, ஒரு 50% சான்ஸ் இருக்குது. ரோமன் ரைன்ஸ், அதாவது நம்ம ட்ரைபிள் சீஃபான ரோமன் ரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிசி, அவர் வந்து பார்த்திங்கன்னா அகைன் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக ஒரு 99% சான்ஸ் இருக்குது. எதோ சொல்கிறேன்னா, இந்த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ற சாம்ராஜ்யத்தை உருவாக்குனதே நம்ம ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரைன்ஸ் தான். ஏன்னா 2 சாம்பியன் கஷ்டப்பட்டு வின் பண்ணி ஒரு 2ஐயும் யூனிஃபைட் ஆக்கி யூனிஃபைட் டைட்டிலாக இருந்தது அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்ஸ் சாம்பியனாக டைட்டிலாக வந்துச்சு. அது எல்லாத்தையும் உருவாக்குனதே அவர் தான். கண்டிப்பாக அவர் வந்து அகெயின் ஒரு அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்ஸ் சாம்பியனாக 99% சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரோமன் ரைன்ஸ் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆகணும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் 2னா இன்றைக்கி வந்து 2 சகோதரர்களோட பிறந்தநாள், அதாவது ஜிம்மி அண்ட் ஜே உசோட பர்த்டே. அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது அதை பற்றி என்ன சொல்ல வரேன்னா, ஜிம்மி அண்ட் ஜே உசோ பற்றி ஒரு சில ஸ்பெஷல், அதாவது ஜிம்மி அண்ட் ஜே உசோ 2 பேருமே ஒரு லாங்கஸ்ட் ரைனிங் டாக் டீம் சாம்பியன். அது உங்களுக்கு தெரியும். அதாவது பெரிய லெவலில் ஒரு டாக் டீம் சாம்பியன். அதாவது ஊசோஸ்னால் ஃபஸ்ட் எடுத்தோடனே பழைய WWE பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதாவது ஒரு மேட்ச் யாராவது கலாட்டம் பண்ணாங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிம்மி அண்ட் ஜே உசோ வந்து உள்ளே இறங்கி அட்டாக் பண்ணுவாங்க. அது வந்து பழைய WWE பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஆனால் இப்போ 2021, 2 அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலாட்டம் பண்ணுறதே இவங்கள தான் இருக்காங்க. இதான் இவங்களோட ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பர் 3 என்னென்னா, நம்ம ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது. அதாவது 2025 ஃபஸ்ட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வரும். அதனால் கொஞ்சம் பிராண்டாக பண்ண போகிறாங்க ராவோட ஸ்டேஜை. அதாவது ராவோட ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும்னா, ஒரு கலர்ஃபுல்லாக இருக்க போகுது. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ரா. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸில் விடுறதுனால ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் காசு கட்டி பார்க்க போகிறாங்க. அதனால் கொஞ்சம் பிராண்டாக தான் இருக்க போது. இதை விட ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஸ்டேஜ் உருவாக்க போகிறாங்க. ரொம்ப காசு எஃபெக்ட் கொடுத்து ஒரு பெரிய ஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக கொண்டு வர தான். நம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா சினேசனின் தலைவர் ஜான்சனா அப்டேட் தான். ஜான்சனா இது வரைக்குமே ரிட்டையர்மெண்ட் பிளான் சொல்லி ரிட்டையர்மெண்ட் மேட்ச் சொல்லி இது வரைக்கும் அதாவது பெருசாக இழுத்துட்டு ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணி ரெசல்மேனியா வரைக்கும் மேட்ச் பண்ண போகிற 36 மேட்ச் இதெல்லாம் கன்ஃபார்ம் தான். ஆனால் ரிட்டையர்மெண்ட் கிடையாது. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜான்சினா அதாவது என்ன ஆன்சர் பண்ணியா, கிரேட்டஸ்ட் லெவல் ஆஃப் ஆல் டைம் வந்து யார் சொன்னதுக்கு ஆன்சர் வந்து ரோமன் ரைன்ஸ்னு இருக்காரு. இப்போதைக்கு ரோமன் ரைன்ஸ் தான் கிரேட்டஸ்ட் லெவல் ஆஃப் ஆல் டைம் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா இப்போதைக்கு ஒரு பெரிய ரிட்டர்னே ரோமன் ரைன்ஸ் தான் வந்தார். அது எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிச்சு, அது தெரியும். ஆனால் ஜான்சினோட ரிட்டைர்மெண்ட்டை பற்றி சொல்லணும்னா, ஜான்சினா ரிட்டைர்மெண்ட் வந்து இப்போதைக்கு ஒரு பொய்யான விஷயம் தான். அதை ஃபேக் அவர் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு என்னென்னா, ஜான்சன் 2025 அப்புறமும் 2026 ரெசல் பண்ண போகிறாரு. அது எதுனா WWE பற்றி அவர் பெருமை பேசியிருக்காரு. இந்த ஜான்சினான்ற கேரக்டர் உருவாக்குனதே WWE தான். அதாவது இது என்னோட ரத்தம், இது வந்து நான் கண்டிப்பாக விட மாட்டேன், கடைசி வரைக்கும் இந்த ஒரு WWE மேட்ச்சில் கம்ப்ளீட் பண்ணியே தருவேன்னு வந்து ஜான்சனா சொல்லியிருக்காரு. அடுத்து நம்பர் 5 வந்து ஏஜே ஸ்டைல் அப்டேட் தான். ஏஜே ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக, அதாவது ஏற்கனவே வந்து ஸ்மாக் டவுனில் வரப்போகிறான்னு சொல்லி ரோமன் ரைன்ஸ் வர ஸ்மாக் டவுன்லேயே வரப்போகிறாரு, 2 சூப்பர் ஸ்டார் நாளைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் ரிட்டர்ன் பண்ணல. அதுக்கு ரீசன் என்ன, ஏஜே ஸ்டைலுக்கு ஒரு சரியான ஆப்போனன்ட்டு இல்லை.
ஏன்னா லாஸ்ட்டாக வந்து கோடி கூட மேட்ச் பண்ணாங்க. கோடி கூட 2 மேட்ச்சுமே அது வந்து ஓரளவுக்கு அந்த மேட்ச் வந்து அதாவது ஃபியூடு வந்து சரி பண்ணல, WWE சரியாக கொண்டு போகல. ஏஜே ஸ்டைலுக்கு இப்போதைக்கு வந்து வந்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெசிந்த பெர்லினுக்கு அப்புறம் வர ஸ்மாக்டவுனில் தான் ஏஜே ஸ்டைல் ரிட்டர்ன் ஆக போகிறாரு. அடுத்து ரேண்டா ரோசி பற்றி தான். ரேண்டா ரோசி வந்து WWEக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாங்கன்னு ஏகப்பட்ட ரூமர்ஸ் இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ரேண்டா ரோசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய ஒரு அதாவது பெரிய அளவு சூப்பர் ஸ்டார். பிராக் லெஸ்னர் மாதிரி எப்படி மென்ஸில் பிராக் லெஸ்னரோ உமன்ஸில் வந்து ரேண்டா ரோசி தான். ஆனால் அவங்க வந்து ரிட்டர்ன் ஆக போகிறாங்க WWE கூடிய சீக்கிரத்தில். அது எப்போனா ஒன்று ராயல் ரம்பராக இருக்கும், இல்லைன்னா ரெஸ்ல்மேனியா இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போதைக்கு வந்து ரூமர்ஸ் வந்திருக்கு. அதுக்கடுத்து இப்போ என்ன பார்க்கணும், கிரேட்டஸ்ட் லெவல் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு ஜான்சினா சொல்லுவீங்களா, இல்லை நம்ம ட்ரைபல் சீஃப் ஓட்டிஸான ரோமன் ரெய்ன்ஸ் சொல்லுவீங்களா, ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின், அண்டர்டேக்கர், ராக், சான் மைக்கேல் இவங்க எல்லாமே அவங்கவுங்க ஏரால தான், அதாவது கிரேட்டஸ்ட் லெவல் ஆஃப் ஆல் டைம். அதாவது இப்போ 2Kல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெய்ன்ஸ் தான் கிரேட்டஸ்ட் லெவல் ஆஃப் ஆல் டைம் சொல்லி ஜான்சினாவே சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தெரியும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா. ஏதாவது ஒரு அப்டேட் வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.